இறுதி 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் இஅ்திகாஃப். தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இஅ்திகாஃப் என்றாலே வயதானவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் ஏகத்துவ சிந்தனை என்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பித்ததோ, ஏகத்துவ சிந்தனை என்றைக்கு துளிர்விட்டு வளர ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இளைஞர்களிடத்தில் அதிகமாக பரவி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு நல்ல மாற்றத்திற்குரிய ஒரு விஷயமாகவே நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த கடைசி 10 நாட்களில் நாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். லைலத்துல் கத்ருடைய அந்த சிறந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முந்தைய 10 நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதற்கு பிறகு பிந்தைய 2வது 10 இரவுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். எதற்காக? லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய வேண்டும் என்பதற்காக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் எந்த இரவை தேடுகின்றீர்களோ அந்த இரவு கடைசி 10 நாட்களில் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வஹ்யாக அறிவித்தான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் அந்த ஒற்றைப்படையான நாட்களில் இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு கடுமையாக முயற்சி செய்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொருவரும் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஅ்தகிஃபுல் அஷ்ருல் அவாகிர் மின் ரமலானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹு அவர்களுடைய உயிரை அல்லாஹு தஆலா கைப்பற்றுகின்ற வரை. சும்ம யஅ்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். ஆக பெண்களும் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் என்கின்ற அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஅ்தகிஃபு ஃபீ குல்லி ரமலான் 10 அய்யாமின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபலம்மா கானல் ஆமுல்லதி குபில ஃபீஹி எந்த ஆண்டிலே அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதோ அந்த ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக பள்ளிவாசலில் உலகத்தினுடைய தொடர்புகளை எல்லாம் துண்டித்து முழுக்க அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலும் குர்ஆன் ஓதுவதிலும் திக்ர் செய்வதிலும் துஆ செய்வதிலும் முழுக்க பள்ளிவாசலில் இருந்து இஅ்திகாஃபினுடைய அந்த இபாதத்தை செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக.